ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நேரம் தாங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேரம்ங்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் நமக்கு பணமாகவும் நம்மளுடைய நல்ல செயல்களுக்கு ஒரு விதையாகவும் அமையக்கூடியது நேரம். ஸோ இந்த நேரத்தில் என்னென்னலாம் இருக்குது, அதில் என்ன முக்கியத்துவம், எந்தெந்த நேரம் எப்படியெல்லாம் நம்ம சிறப்பான முறையில் நம்ம பயன்படுத்தணும், இதை நம்ம பார்க்கலாம். நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8 காலங்களாக பிரிக்கிறாங்கங்க. அதில் விடியலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும், விடிய காலையில் 3 மணிலிருந்து 6 மணிக்கு இருக்கக்கூடிய டைம் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அதிகாலையில் 6 மணிலிருந்து காலையில் 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் தான் தேவர்களுடைய காலமாக இருக்குது. முற்பகல் 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் அந்த நேரம் பார்த்திங்கன்னா ரிஷிகளுடைய காலமாக இருக்குது. நண்பகல் 12 மணிலிருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் இது பார்த்திங்கன்னா பிதற்களின் காலமாக இருக்குது. பிற்பகல் 3 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இதுதாங்க சந்தியா காலம். முன்னிரவு 6 மணி முதல், அதாவது சாயங்காலம் 6 மணி முதல் 9 மணி வரை இந்த நேரம் பார்த்திங்கன்னா பூத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நடு இரவு 9 மணி முதல் 12 மணி வரை, இரவு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இது பார்த்திங்கன்னா பிரேத காலம். பின்னிரவு மிட்நைட் பார்த்திங்கன்னா 12 o'clockலேருந்து 12 மணி முதல் 3 மணி வரை இந்த காலம்தான் ராட்சச காலம்னு சொல்கிறாங்க. இதில் ஒவ்வொரு காலத்திலையும் நம்ம எப்படி இப்படிலாம் செயல்படணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பிரம்ம முகூர்த்த காலத்தில் எல்லா சுபகாரியங்களையும் திதி நட்சத்திரம் எதுவுமே சரியில்லைனா கூட செய்யலாம். அதாவது பிரம்ம முகூர்த்த காலத்தில் எந்த நேரமும் நல்ல நேரம் அப்படிலாம் பார்க்க தேவையில்லைங்க. எல்லா நல்ல விஷயங்களும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த உதய காலம், அது தேவர்களுடைய காலமாக இருக்கிறதுனால நட்சத்திரமும் உகந்ததாக இருக்கணுங்க. அந்த நேரத்தில் நம்ம செய்யணும். இந்த உதய காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இதுதான் தேவர்கள் காலம். அந்த நேரத்தில் நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னா நம்ம நட்சத்திரம்லாம் பார்த்து பண்ணணுங்க. ரிஷிகளின் காலத்தில் நற்காரியங்கள் செய்ய நல்ல ஓரை, திதி, நட்சத்திரம், வேலை அது எல்லாமே தேர்ந்து நம்ம செய்யணும். இந்த ரிஷிகள் காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நேரத்தில் நம்ம நல்ல காரியம் ஏதாவது செய்யணும், ஒரு நல்ல செயல் செய்யணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஓரையும் செக் பண்ணணும். ஓரை, திதி, நட்சத்திரம், அந்த நேரம் எல்லாமே நல்லதாக செலக்ட் பண்ணி நம்ம பண்ணணும். அடுத்து பிதிர்கள் காலம் 12 மணிலேருந்து மதியானம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா பிதிர்களின் காலம். திதியினை பிரதானமாகவும் நட்சத்திரத்தை அடுத்தபடியாகவும் தேர்வு செய்யணுங்க. சந்தியா காலம், அதாவது மத்தியானம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிறது தான் சந்தியா காலம். இந்த சந்தியா காலத்தில் மனித விருப்பங்கள், கேளிக்கைகள் அந்த போன்ற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுங்க. இது முக்கியமாக இறை வழிபாட்டிற்கு ஜபம், தபம் போன்றவற்றை மட்டுமே இதில் நம்ம செய்யணுங்க. நடுப்பகல் சரியாக 12 மணி முதல் நடு இரவு 12 மணி வரைக்கும் எந்த காரியத்தையும் துவங்கவோ அல்லது முடிக்கவோ கூடாதுங்க. இந்த மாதிரி நேரத்தை நம்ம அறிஞ்சு செயல்படும் போது நம்மளுடைய காரியங்கள் நல்லபடியாக சித்தி அடையுங்க, வெற்றி அடைய முடியுங்க. ஸோ ஒவ்வொரு நேரமும் நம்ம பார்த்து கரெக்டான முறையில் உபயோகப்படுத்தும் போது நமக்கான வெற்றி நமக்கு கண்டிப்பாக கைகூடி வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.